வணக்கம் நண்பர்களே, ஒரு டிஷ்ஷோட எல்என்பியை வந்து நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணுவது சரியா இல்லை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து மல்டிமீட்டரில் எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் வந்து கன்டினியூட்டி மோடு செலக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3 எல்என்பி வச்சுருக்கிறேன். 3ஐயும் உங்களுக்கு நான் எப்படின்னு வரிசையாக செக் பண்ணி காமிக்கிறேன். எதில் செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் மல்டிமீட்டரில் சம் ரீடிங் ஏதோ ஒரு ரீடிங் வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏர்டெல் எல்என்பியை நம்ம செக் பண்ணுறேன். ப்ரோப் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுலேயும் வைக்கிறோம், சென்டர்லேயும் சைட்லேயும் வைக்கிறோம். சம் ரீடிங் காமிக்குது, 647 ரீடிங் காமிக்குது. அடுத்தது வந்து டாடா ஸ்கை செக் பண்ணுறேன். சென்டரை வந்து நல்லா சென்டர் பண்ணி நல்லா அழுத்தி உள்ளே புஷ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா 585 ரீடிங் காமிக்குது. ஓகே, அடுத்தது இன்னொரு டாடா ஸ்கை எல்என்பி வந்து செக் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 582 582 காமிக்குது. இப்போ 3மே ரீடிங் காமிக்குது. ஆக்சுவலாக 3மே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ரீடிங் பிரகாரம். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது 3ஐயும் வந்து நான் ஒரு டிபிசி மீட்ரு டிஷ் அண்ணா மீட்ரு போட்டு நான் இப்போ செக் பண்ணுறேன். இதுக்கு சின்னதாக ஒரு துண்டு கேபிள் வந்தால் போதும். ஸோ மீட்டரில் ஆன் பண்ணிவிட்டு சிக்னல் ஸ்கேனில் வந்து இதே ஒரு இது நான் இப்போ வந்து சன் டைரக்ட் வைக்கிறேன். சன் டைரக்ட்டு ஏர்டெல் டாடா ஸ்கை இதே ஒரு இதில் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு துண்டு ஒயரு தேவைப்படும். ஸோ துண்டு ஒயரில் 2 பக்கம் கனெக்டர் பண்ணி அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது டிஷ்ஷு மாட்டும் போது இது கண்டிப்பாக தேவை செக் பண்ணுறதுக்கு. இப்போ இன்புட் சிக்னலில் மீட்டர்லாம் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் வந்து எல்என்பியில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ இருக்குதுன்னு காமிச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர்டெல்லில் நான் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண உடனே அந்த ரெட்டில் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு எல்என்பியோட ஸ்ட்ரென்த்து வந்துடும். ஓகே, எல்என்பியோட ஸ்ட்ரென்த்து வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்என்பி வந்து பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்சர்ட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து வந்துடுது. லூஸாக இன்சர்ட் பண்ணால் வராது. அப்படி லூஸாக இன்சர்ட் பண்ணாமல் ஃபுல்லாக டைட் வச்சு பார்த்துக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த எல்என்பி வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது டாடா ஸ்கையில் நான் செக் பண்ணுறேன். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இதுவும் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்ட்ரென்த் வந்து காமிக்குது மீட்டரில். ஸோ அடுத்ததாக இந்த எல்என்பியை நம்ம செக் பண்ணுறோம். ரீடிங் எதுவுமே வரல, ஃபுல்லாக டைட் வைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. ஆனால் ரீடிங் எதுவும் காமிக்கலை. மல்டிமீட்டர் செக் பண்ணும்போது 3மே ரீடிங் காமிச்சிச்சு. ஸோ இது தட்டுறேன், இது எந்த ரீடிங்குமே வரல. மல்டிமீட்டரில் 2 டாடா ஸ்கையுமே சேம் ரீடிங் 580 560 இந்த மாதிரி காமிச்சிச்சு. ஆனால் இப்போ மீட்டரில் வந்து ஸ்ட்ரென்த் வரல. ஒரு இதில் தான் ஸ்ட்ரென்த் வருது, ஒரு இதில் ஸ்ட்ரென்த் வரல. இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரென்த் வரல. ஸோ எதுக்கு நாம் இன்னொரு டைம் இப்போ மல்டிமீட்டர்லாம் நான் செக் பண்ணுறேன். ஓகே, மல்டிமீட்டரில் வந்து சேம் கன்டினியூட்டி மோடு வச்சுக்கோங்க. வச்சு கன்டினியூட்டி கனெக்டாக ஒயர் வந்து கனெக்டாக ப்ராப்பராக இன்செர்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் எல்என்பியை. ஓகே, 569. ஓகே, எல்என்பியில் இது மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது ரீடிங்கு பக்காவாக காமிக்குது. எல்என்பி நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுது. ஆனால் இப்போ மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது ரீடிங்கே வரல.
ஸோ அதனால் என்னென்னா மல்டிமீட்டரில் நீங்கள் செக் பண்ணும்போது ரீடிங் காமிக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் வந்து அது நல்லா தான் இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது எப்போவுமே. ஏன்னா மல்டிமீட்டரில் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சிக்னல் வரலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இது மாதிரி தான் ஒரு டிஷ் அடித்து இந்த மாதிரி குழம்பி போயிட்டேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபுல் செட்டு நீங்கள் கடைக்கு நீங்கள் வரும்போது LNB எல்லாமே செக் பண்ணி வச்சுருங்க. மீட்ரு போட்டு ஸ்ட்ரென்த்து வந்து கரெக்டாக வருதா அப்படின்ட்டு செக் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம மீட்ரு போட்டு தான் செக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 19 தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.